அவரோட ஆட்டிடியூட் இருக்குல்ல. ம். என்ன பத்தி பேசுறதுனா பேசிக்க. ம். எவ்வளவுனா பேசு. என்ன மீம்ஸ் போடுறியா? போடு. அப்படி அவர் சொல்ற வார்த்தைகள் அது போடாங்கொய்யா அப்படிலாம் சொல்றது இருக்குல்ல. இல்ல அது அதெல்லாம் வந்து அந்த ஆட்டிடியூடு, அந்த ஆமா. அப்ரோச் இதெல்லாம் ஆன்மீக பணின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நான் வந்து மனத்தாழ்மையோடு சொல்கிறேன். அந்த தம்பி அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு நெனப்பு நான் அப்படி நெனச்சு பார்த்தா, நம்மள சூழ்ந்த ஆயிரக்கணக்கான எதிரிகள் நிக்கும்போது, அந்த வாலிப வயசுல அவரு வந்து அடிக்கிறியா? அடிச்சு பாரு. நீ என்ன எனக்கு எதிரா நீ கண்ணி வைக்கிறியா? வச்சு பாரு. கடவுள் என்ன காப்பாத்துவாரு அப்படின்னு ஒரு வேகத்துல சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்ன பொறுத்தவரையில, இந்த டிப்ளமசின்னு ஒரு இருக்கு இல்லையா? அதாவது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எந்த விஷயத்த சொன்னாலும் டிப்ளமேட்டிக்கா சொல்லணும். எந்த விஷயத்துலனாலும் ஒரு கனிவான வார்த்தையோட சொல்லணுங்கிறது மிக முக்கியமானது. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, "அவன் மாடு மாரி" அப்படின்னு சொல்லாம, "அவன் பசு மாரி பட்டவன்." 2ம் மீனிங் ஒண்ணு தான். பாதி கப்பு கப்புல வந்து பாதி கப்பு தாங்க தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாதி கப்பாவது தண்ணி இருக்குதே அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர் இஸ் அ மெத்தட் டு கன்வே எ மெசேஜ் ஆக்சுவலி. தம்பி அதுல எங்க தவறிட்டாருன்னா, இந்த சமூக சட்டம்னு ஒன்று இருக்கு பாருங்களேன். சமூகத்துல மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ, அதுல தம்பி தவறிட்டாங்க. இல்ல அப்ப பைபிள் பிரகாரம் அது சரின்றீங்களா? இல்ல என்ன பொறுத்தவரை பைபிள் படி வந்து, நீ என்ன நீ நீ என்ன வந்து ஆ நீ என்ன வந்து தாக்க வர்றியா? தாக்கவா? எனக்கு பிரச்சனை கிடையாது. கடவுள் என்ன பாதுகாப்பாரு. அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, பைபிள் படி தப்பான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஆனா அந்த கொய்யால என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? இப்ப இது வந்து எல்லாத்தையும் அவர் சொன்ன எல்லாத்தையும் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் கோவத்துல பேசின வார்த்தை எல்லாமே தப்புன்னு ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, கொய்யா அப்படிங்கிற வார்த்தை என்ன பொறுத்தவரையில நாகர்கோயில்ல கொய்யான்னா ஒரு பழத்துக்கு பேரு. மெட்ராஸ்லயும் கொய்யான்னா பழம். மெட்ராஸ்ல யாரு கொய்யாலன்னு சொல்றாங்க? இங்க யாரும் சொல்லி பார்த்தது கிடையாது. அதுக்கு வேற டெர்ம்ஸ் எல்லாம் இங்க ஆட்கள் வச்சிருக்காங்க. ஆனா, மதுரைய பொறுத்தவரையில கொய்யா அப்படி சொன்னா, அது ஒரு கெட்ட வார்த்தைய மாரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வார்த்தையெல்லாம் இந்த தம்பி பயன்படுத்தினது வந்து, சமூகத்தில மக்கள் இப்படி அத ஒரு கெட்ட வார்த்தையா பார்க்குறாங்களேன்னு தெரிஞ்சு, அத அவாய்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இல்ல அவரே சொல்றாரு, நான் வந்து ரொம்ப திறமையானவன். நான் சின்ன வயசுல இருந்தே வந்து மியூசிக், இசை, பாட்டு இதெல்லாம் அதனால தான் இவ்வளவு அதுக்கு வளர்ச்சி நானும் அடைஞ்சிருக்கேன். சாட்சி. ஏன்னா, நான் செங்கோட்டையில ஊழியத்துக்காக வேண்டி, செங்கோட்டை அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில ஊழியத்துக்கு போயிருக்கும்போது, அந்த பாஸ்டர் பால் பிரகாசம் அப்படின்ற பாஸ்டர் சபையில இருக்கும்போது, இவன் தம்பி வந்து கீபோர்டு ப்ளே பண்ணதுக்காக அங்க வந்திருந்தார். நான் ஒரு குற்றம் கூட செய்யாத அந்த பாட்டு பாடும்போது, தம்பி எனக்கு மியூசிக் போட்டாரு. நல்லா அருமையா போட்டாரு. சின்ன குட்டி பையன். இல்ல அவரோட டேலண்ட்ட நம்ம எதுவும் சொல்லல. பட் ஆமா. அவர ஃபாலோ பண்றவங்க, இன்னைக்கு வந்து அவர ஆதரிச்சு வீடியோஸ் போடுறவங்க, அத எப்படி பார்க்குறீங்க? அல்ல நான் ஆதரிச்சுன்னு சொன்னாக்க, இப்ப எனக்கு பிளைண்டா யாரையும் நம்ம ஆதரிக்க கூடாது தம்பி. பிளைண்டா ஆதரிக்க கூடாது.